ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தார் ஸ்டார்டிங்கில். அவர் ஒரு தேதி வந்து சொன்னார். அந்த தேதியில் பாரதிய ராஜா ஐயா அவர்கள் இறந்து போனதுனால அடுத்த ஒரு தேதியிலும் அதுக்கு அடுத்த நாள்லேயும் அவர் வந்து அவரே ஒரு வீடியோ எடுத்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வந்துட்டார். திருச்சி கிழக்கில் நான் தான் வந்து டிவிக்கு சார்பாக நிற்கணுமா இல்லையா அப்படின்றத பற்றியும், இல்லை வந்து நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்றத பற்றியும் வந்து மக்கள்கிட்டே வந்து விட்டுருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அரசியலுக்கு வரதா இருந்தால் வரேன்னு சொல்லணும், இல்லைனா வரலைன்னா வரலன்னு சொல்லணும், இல்லைனா நான் இந்த கட்சியில் இணைய போகிறேன் அப்படின்றத சொல்லணும், இல்லை நான் வந்து தனியாக வந்து நிற்க போகிறேன் அப்படின்னா வந்து தனியாக நிற்க போகிறேன் அப்படின்றத சொல்லணும். இது வந்து ஒரு குழப்பவாதியாக தான் இருக்குது. இந்த குழப்பவாதி அப்படின்றத போகும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு போகணுன்னா 2021 அப்படின்றது போகலாம். அரசியல் கட்சி ஆரம்பிப்பது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் உயிரே போனாலும் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டார்ல. சொன்னதுக்கப்புறம் வந்து படாரடியாக அவர் வந்து பேக் அடிச்சாரு. ஆனால் தொடர்ந்து வந்து படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்து புளிச்சு போய் சலிச்சு போய் வந்து மக்கள்லாம் அதெல்லாம் வெறுத்துட்டாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அதெல்லாம் வந்து வெறுத்துட்டாங்க. மறுபடியும் அதை ஒரு வேறு சாயலில் எடுத்துகிட்டு வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் நம்மக்கிட்ட வந்து திணிக்க தான் பார்க்குறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா அவர் வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி தேடிக்க பார்க்குறாரு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன், ராகவா லாரன்ஸ் மேலே எனக்கு ஏதாவது தனிப்பட்ட காண்டா, இல்லை எனக்கு வந்து அவரை பிடிக்கலையா அப்படின்னு கேட்டால், அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உதவி செய்கிற விஷயத்தில் வந்து எனக்கு வந்து 100 மார்க் அவர் கேட்டிங்கன்னா நான் வந்து கண்ணை மூடிட்டு 1000 மார்க் 1,00,000 மார்க் அப்படின்றது வந்து கொடுப்பேன். படமும் வந்து சரி, படமும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் நடிக்கிறாரு. பேய் கான்செப்ட்னு வரும்போது நல்லா தான் நடிக்கிறாரு. மற்ற கான்செப்ட் வரும்போது வந்து எடுபட மாட்டுது, ஃபெயிலியர் ஆகிடுது. பட் உதவின்னு வரும்போது வந்து நல்லா தான் பண்ணுறாரு. பட் அதே நேரத்தில் நீங்கள் அரசியல்னு ஒன்று வரும்போது விஜய் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்தால் பரவாயில்ல. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும் யோசிக்கிறதுக்கு. விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் இனிமேட்டு படம் நடிக்க போகிறதில்ல, இதுதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது சொன்னீங்களா? கிடையாது. அவர் வந்து கையில் ஒரு 2-3 படங்கள் வந்து இருப்பு வச்சுருக்காரு. ஒரு லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சலில் ஒரு படம், பென்ஸ் அப்படின்றத நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு படம் பேர் எனக்கு வந்து சரியாக ஒன்று தெரியல. இன்னும் 2-3 படங்கள் வந்து அவர் கையில் இருப்பு வச்சுருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக திருச்சி கிழக்கில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா, உங்களை எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படம் நடிக்க போயிடுவீங்களா? எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்கிறது, எங்களுக்கு வேறு வேலை வெட்டி அப்படின்றது இல்லையா? மக்கள் பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் அட்ரஸ் பண்ணி வந்து நீங்கள் பேசவே இல்லை. மக்கள் பிரச்சனை அப்படின்றது வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணி இன்னும் நீங்கள் எடுத்து சொல்லவும் இல்லை. நீங்கள் டிவிகே சார்பாக தான் நீங்கள் நிற்க போகிறீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே வந்து எதிர்த்து பேசுகிறார். நீங்கள் வந்து டிஎம்கே வந்து எதிர்த்து பேசுனீங்களா? கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் கட்சியில் தான் நீங்கள் வந்து இணைய போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அன்அஃபிஷியலாகவோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் நீங்கள் வந்து வெளியிட்டீங்க. அது அஃபிஷியல் அப்படின்றதும் சொல்ல முடியாது. ஏன்னா டிவிகே கட்சி சைட்லேருந்து அவங்க வந்து அஃபிஷியலாக சொல்லவும் இல்லை, அன்அஃபிஷியலாக வந்து சொல்லவும் இல்லை. காரணம் ஏன்னா, கரூர் இன்சிடெண்ட்டில் 41 பேர் இறந்தாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் சரி, விஜய் அவர்களுக்கும் சரி, அவ்வளோ இன்னல்கள் அப்படின்றது வந்து இருந்துச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணீங்களா? ராகவா லாரன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாரா? இல்லை ராகவா லாரன்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து யாராவது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்றது சொன்னாங்களா? கிடையாது. அதுக்கப்புறமும் விஜய் அவர்கள் வந்து 2 மாதம் அப்படின்றது பிரச்சாரம் பண்ணலை. அவர்களுக்கு என்ன அநியாயம் நடந்தது அப்படின்னா அடுத்து வந்து பர்மிஷன்ஸ் கொடுக்கல. அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணீங்களா? கிடையாது. கட்சியில் அவ்வளோ பேர் வந்து உழைச்சாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது மறைமுகமாகவோ இல்லை வந்து பிரச்சாரத்தில் ஏதாவது சப்போர்ட் பண்ணீங்களா? கிடையாது. ஏன் சத்யராஜ் பையன் சிபிராஜ் அவர்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். சோஷியல் மீடியா மூலியமாகவும் வீடியோ மூலியமாகவும் வந்து சப்போர்ட் பண்ணார். அந்த அளவுக்கு கூட நீங்கள் குறைஞ்சபட்ச அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணலை. நடிகர் ஜெய் அவர்கள் வந்து கேம்பெயின்லாம் பண்ணார். அந்த அளவுக்கு கூட நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் அப்படின்றத வந்து பண்ணலை. நீங்கள் எப்படின்னா சிம்பிளாக சொல்லணும், நோகாமல் நோன்பு கும்புறது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். எனக்கு வந்து ஒரு எம்எல்ஏ பதவி வேணும், எனக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி வேணும். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு சொல்கிறத விட கொஞ்சம் நெருடலாக தான் இருந்தது. இவர் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு கிளிப்ஸ் வீடியோ விடும்போது அவர்களுக்குன்னு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து அமைச்சர் பதவியில் உட்காந்த மாதிரி ஒரு பக்கம் அவங்களோட அம்மாவும் ஒரு பக்கம் அவரோட தம்பியும், இது வந்து கொஞ்சம் ஓவர்டிக்காக இல்லையா? நீங்களே வந்து நினச்சி பாருங்கள். டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க 2 வருஷத்துலேயே ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து கடின உழைப்பை வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லணும். காரணம் ஏன்னா நிறைய இடத்துல அவங்கள வந்து பிரச்சாரம் பண்ணவே விடலை. விஜய் அவர்களையே பிரச்சாரம் பண்ண விடலைன்னா அந்த கட்சியில் அடித்தொண்டில் இருக்கிறவங்கள போலீஸ் டார்ச்சர்லாம் நிறைய பேர் அந்த அனுபவிச்சதான் நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரம் பண்ணக்கூட விடாமல் நிறைய பேர் வந்து அடித்து துரத்துனதான் நான் வந்து கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நிறையா கர்ப்பிணி பெண்களை வந்து அடிச்சிருக்காங்க டிவிகே கட்சியில் இருந்தவங்களையும். இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இன்னும் நிறைய இன்னல்களான விஷயம் நடந்திருக்கு. இந்த நிறைய இன்னல்களான விஷயத்தில் ராகவா லாரன்ஸோட பங்கு என்ன? வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாரு.
அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி பிடிச்சதுனால சினிமா நடிகர்லாம் ஆட்சி பிடிச்சிட்டாங்க, நம்மளும் ஒரு சினிமா நடிகன் இல்லையா, நம்மளும் வந்து ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு உலகத்தை தான் வாழ்றாரோ அப்படின்றது. நான் வந்து மறுபடியும் வந்து ராகவலாரன்ஸ் அவர்களுக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்றத வந்து சொல்லலை. நீங்கள் நீங்கள் வந்து ஆட்சியில், அதாவது என்னன்னு சொல்கிறது, நீங்கள் வந்து எம்எல்ஏ பதவி வேணுமோ இல்லை அமைச்சர் பதவி வேணுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சார்ல, அந்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட வர வேணாம், ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கலாம்ல. இல்லை கரூர் இன்சிடென்ட்ல அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடக்கும்போது அப்பயாவது வந்து ஒரு துணையாக வந்து வந்திருக்கலாம்ல. சரி சரி, பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இப்போ வந்து நிறைய பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தனால நமக்கும் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து கனவு உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, அதை மீறி வந்து இவருக்கு வந்து அந்த ஆசை வந்திருக்கு, யாருக்கு வேணாலும் அந்த ஆசை அப்படின்றது வரலாம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கூட வந்து திடீர்னு அந்த விஷயம் வந்து வந்திருக்கு, அவருக்கு வந்தது கூட வந்து நிறைய பேர் வந்து ப்ளஸ்ஸாக பார்க்குறாங்க. இப்போ லாகவராஜ் வந்தது வந்து ஏன் அது ஆசையாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கட்சியே இன்னும் வந்து நீங்கள் தனியாக நிற்க போகிறீங்களா இல்லை யாரோட சேர்ந்து நிற்க போகிறீங்களா அப்படின்றது எதுவுமே வந்து சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக வந்து திருச்சி கிழக்கு தான் அப்படின்றது நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம், கட்சி தான் வந்து முடிவு பண்ணணும். அந்த கட்சியில் ஆல்ரெடி திருச்சி கிழக்கில் விட்டு கொடுத்தவர் வந்து விஜய் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு, இவர் தான் எனக்கு வந்து இந்த தொகுதியை வந்து விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்றது. ஸோ அவர் வந்து நிற்கக்கூடாதா, அந்த மாதிரி அடிமட்ட தொண்டர்கள் வந்து நிற்கக்கூடாதா? அதுவுமே இல்லாமல் திருச்சி கிழக்கிலே மறுபடியும் தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு விஜய் அவர்கள் போய் சொன்னது, உங்களில் ஒருத்தரை தான் நான் வந்து திருச்சி கிழக்கில் நிற்க வைக்க போகிறேன் அப்படின்றது அவர் அஃபிஷியலாகவே சொல்லிட்டார். அஃபிஷியலாக சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வந்து மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் தனிப்பட்ட முறையில் வந்து நான் கேட்குறேன். அதை மீறி உங்களுக்கு வந்து அரசியலில் ஆசை வேணும், பதவி வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் தனியாகவோ கட்சி ஆரம்பித்தோ இல்லை விஜய் கூடவே சேர்ந்தோ வந்து 2031க்கு நீங்கள் வந்து உழைங்க, இல்லை வந்து 2029 வர நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து உழைங்க. எதுக்குமே நான் உழைக்க மாட்டேன், டைரெக்டாக திருச்சி கிழக்கு தான் வருவேன் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி வந்து அஃபிஷியலாக நீங்கள் வந்து வீடியோவில் நீங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். இது வந்து என்ன கேட்டால் இதுதான் மிகப்பெரிய மைனஸ் அப்படியே வந்து தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா டிவிகே சைட்லேயும் இது அஃபிஷியலாகவும் சொல்லலை, அன்அஃபிஷியலாகவும் சொல்லலை. சப்போஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலுமே ராகவலாரன்ஸ் அவர்கள் வந்து ரொம்ப அடக்கி வாசி சஸ்பென்ஸாக வச்சிருப்பாரு. டிவிகே சைட்லேருந்து நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்றது தெரிஞ்சனால தான் இவர் வந்து வீடியோ வந்து வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் டிவிகே கட்சிக்கு தான் போவார் அப்படின்றது கேள்விக்குறி தான். திடீர்னு அவர் லாகவலாரன்ஸ் கிட்ட போயிட்டாருன்னா, ஏன்னா இவர் தீவிர ரஜினி அவர்களுடைய ரசிகர் தொண்டன் அப்படின்றது வந்து தெரியும். இப்போ ரீசெண்டாக ஒரு பேச்சு வந்து அடிபட்டு இருக்கு, ரஜினி அவருடைய ஒய்ஃபை ஒரு லைட்டாக ஒரு பார்ட்டி ஆரம்பித்து அது ஒரு கட்சியாக இயக்கமாக மாற்றி அண்ணாமலை அவர்களோட வந்து கூட்டணி சேர்ந்து அந்த கட்சியை வந்து டெவலப் பண்ணுறதா வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இந்த லட்சணத்தில் ராகவலாரன்ஸ் எப்படி வந்து முழுமையாக நம்புறது? அவர் வந்து சினிமாவில் நடிகனாக வந்து எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சினிமாவில் நடிகனாக வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக உங்கள் படத்தை வந்து நான் தேட்டரில் ஃபஸ்ட் டே வந்து பார்க்கலாம், இல்லை ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், அது தவறு இல்லை. பட் அதே நேரத்தில் நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் திருச்சி கிழக்கில் வந்து பிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த தொகுதியை வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணுறீங்க. அப்படின்னா நீங்கள் ஒன்று டிவிகே கட்சிக்கு நீங்கள் உழைச்சிருக்கணும், 0% தான் நீங்கள் டிவிகே கட்சிக்கு நீங்கள் உழைச்சிருக்கீங்க. அப்படி இல்லைனா விஜய்க்காகவாவது நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவரோட இன்னல்கள் காலகட்டத்தில் இப்போ 2 வருஷத்தில் அரசியல் கட்சி இன்னல் காலகட்டத்தில் அது 0% தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் திருச்சி கிழக்கு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்றது நீங்கள் கேட்குறதே முதல்ல வந்து ஒரு அநாகரிகம் மட்டும் தான் ஒன்று இருக்குது. இது நிறைய பேர் கேட்டனால கமெண்ட் செக்ஷனில் என்னைய கூட திட்டுவாங்க, இல்லை வந்து இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா என்னெல்லாம் வந்து வேறு ஏதாவது கூட பேசலாம். பட் நான் சொல்கிறது வந்து யோசிக்க வைக்கிற ஒரு விஷயமா தான் பேசுகிறேன். ராகவலாரன்ஸ் தாராளமாக டிவிகே கட்சியில் வந்து சேரட்டும். பட் நீங்கள் முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணி இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து பதவி கேட்டிருந்தீங்கன்னா தாராளமாக அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை இப்போ வந்து சேர்ந்து 2031க்காக 2029க்காக உழைக்க போகிறோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வந்து சேர்றது மிகப்பெரிய ஒரு சந்தேக கேள்விக்குறியாக இருக்குது. இதுதான் என்னுடைய மைண்ட் செட். தேங்க்யூ.